ஆண்டின் பொதுக்காலம் 29வது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 12 அருள்வாக்குகள் 54 தொடக்கம் 59 வரை. முறிவடைந்த திருமணம், கசப்புணர்வால் தந்தையும் தாயும் பிரிந்து வாழும் குடும்பம் என்றால் என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். சகோதர சகோதரிகள் ஒருவருக்கொருவர் பேசுவதில்லை. மாமியார் மருமகள் தகராறு என்று குடும்பங்களில் விரோதமும் குரோதமும் தலைவிரித்தாடுகிறது. ஏன் குடும்பத்தார் அனைவரும் அமர்ந்து குடும்ப ஒப்புரவுக்காக ஒற்றுமைக்காக பேசுவதில்லை? நாம் ஏன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதில்லை? ஏன் உங்கள் வீட்டில் மருமகனும் மருமகளும் உறவை பேணி வளர்ப்பதில்லை? காலம் செல்ல செல்ல அவர்கள் எதற்காக சண்டை போட்டோம், பிரிந்தோம் என்ற காரணமும் மறந்து போயிருக்கும். பெரும்பாலும் உறவு முறிவுக்கான காரணம் அற்பத்தனமான காரணமாகத்தான் இருக்கும். ஒன்று, குடும்ப விழாவுக்கு முறையாக அழைக்கப்படாமல் இருந்திருக்கலாம். பாகப் பிரிவினையில் ஏதாவது தகராறு இருந்திருக்கலாம். முதல் தாரத்து மகன், இரண்டாவது தாரத்து பிள்ளைகள் என்ற ஒன்றினால் ஏற்படும் பிரிவினையாக இருந்திருக்கலாம். இவைகளெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டு உறவு சிக்கல் எழுந்திருக்கலாம். இன்றைய நற்செய்தியில் இயேசு காலத்தையும் இயற்கையையும் கணித்து சொல்லுகின்ற, எப்போது மழை வரும், எப்போது வெப்பக்காற்று வீசும் என்பதை ஆய்ந்து அறிந்திருக்கும் போது உறவு தளத்தில் மட்டும் ஏன் உங்களால் அறிவார்ந்த விதத்தோடும் ஞானத்தோடும் செயல்பட முடிவதில்லை என்று கேட்கிறார். நேர்மையானது எது என்று தீர்மானித்து உறவுக்கு உயிர் கொடுங்கள் என்று கூறுகிறார். உடனே மன்னியுங்கள், மன்னிப்பை தள்ளி போடாதீர்கள், சாகும் வரை உங்கள் மன்னிப்பை தள்ளி போடாதீர்கள் என்று இயேசு கூறுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பல பிரிவுகள். நான் கத்தோலிக்கர், அவன் புராட்டஸ்டன்ட், அவன் லூத்தரன், அவன் மெத்தாடிஸ்ட், அவன் யெகோவா கிறிஸ்தவன், அவன் முழுக்கு திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவன் என்றெல்லாம் பேசுகிறோம். ஆனால் நாம் சொல்லுகிறோம், நாங்கள் அனைவரும் ஒரே கிறிஸ்துவையை நம்புகிறோம். நாங்கள் கிறிஸ்துவை அடித்தளமாக கொண்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். கடவுளை அப்பா, தந்தை, டாடி என்று அழைக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ ஒற்றுமைக்காக பாடுபட மாட்டோம். கத்தோலிக்கரிடமோ புராட்டஸ்டாண்டிடமோ மற்ற சபையினரிடமோ உங்கள் பிரிவினைக்கான முக்கியமான காரணம் என்ன என்று கேட்டால் யாருக்கும் தெரியாது. எல்லோரும் சொல்லும் பதில், நாங்கள் அப்படி வாழ்ந்து பழகிவிட்டோம். இது கடவுளுடைய திருவுளம் அல்ல. எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் கூறுகிறார், கிறிஸ்தவர்கள் அனைவரும் நல்லிணக்கத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ்வதுதான் கடவுளின் திருவுளம் என்று கூறுகிறார். ஏன் கிறிஸ்தவர்களிடையே நல்லிணக்கமும் ஒற்றுமையும் சமாதானமும் அழிந்து போனது? அதற்கு இன்றைய நற்செய்தி பதில் தருகிறது. உன் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உன் வழக்கை தீர்த்துக்கொள். அப்படி செய்யாவிட்டால் ஆட்சியாளர் நடுவரிடம் ஒப்படைப்பார், நடுவர் நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்படைப்பார், நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார் என்று கூறுகிறார். இவ்வளவு தூரத்திற்கு ஏன் பிரச்சனையை வளரவிட வேண்டும்? நற்செய்தி சொல்லுகிறது, தள்ளி போடுதலே, போஸ்ட்போன்மெண்ட், நாம் நல்லிணக்கத்தோடு வாழ முடியாததற்கு முக்கிய காரணம். அப்போதே செல்லிட பேசியிலோ கடிதத்திலோ என்னை மன்னித்து விடு, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லியிருந்தால், எழுதியிருந்தால் நாம் எப்பொழுதோ ஒன்று சேர்ந்திருப்போம். ஆனால் அதை சொல்ல நாம் இறுதி வரை தள்ளி போடுகிறோம். நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லும் வார்த்தையை நாம் தள்ளி போடுகிறோம். நல்லிணக்கத்தை எட்டும் முயற்சியை தள்ளி போடுகிறோம். எவ்வளவுக்கு நாம் தள்ளி போடுகிறோமோ அவ்வளவுக்கு நாம் அடுத்திருப்பவரோடு ஒப்புரவாவது கடினம். நமது முன்னோர்கள் 900 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆர்த்தடாக்ஸ் கத்தோலிக்க பிளவு வந்த நேரத்தில் 2 பக்கமும் மன்னிப்பு அருளியிருந்தார். இன்று திருச்சபை ஒன்றாக இருந்திருக்கும்.
அந்த ஒரு தொலைபேசி, அந்த ஒரு கடிதம், அந்த ஒரு மன்னிப்பு அப்போதே செய்திருந்தால், கோபம் மனதில் இருந்தாலும் சமரசம் தொடங்கி இருக்கலாம். இப்போது நாம் இந்த சோகமான நிலையை அடைய நமக்கு வழி இருந்திருக்காது. ஒத்தி போடுதல், தள்ளி போடுதலே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். சினடல் சர்ச், கூட்டு ஒருங்கியக்க திருகவை, நமது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஞானத்தின் ஊற்றிலிருந்து புறப்பட்ட ஒன்றுதான் இந்த கருத்தியல். எல்லோரிடமும் இப்போதே இன்றே ஒப்புரவை தொடங்குவோம். கிறிஸ்துவே நமக்கு அடித்தளம். கிறிஸ்து ஒருவரே. கிறிஸ்தவ மக்களும் ஒன்றுபட வேண்டும். ஆமீன்.